தாவேக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் அதற்காக 4 தொகுதிகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய சிறப்பு செந்தில் ராஜா விவரம் என்ன? எந்தெந்த தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்கிறாங்க? தேவபிரியன், தமிழக வெற்றி கழகத்துடைய விருப்பு மனு விநியோகம் என்பது இன்று 12 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் போட்டியிடக்கூடிய 4 தொகுதிகள் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது பரிசீலனையில் இருக்கக்கூடிய 4 தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விஜய் போட்டியிடுவதற்காக நாகப்பட்டினம், விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம் மற்றும் வேளச்சேரி ஆகிய 4 தொகுதிகள் பரிசீலனையில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஆரம்பத்தில் 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருந்தனர், அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. அதில் இருந்து தற்போது 4 தொகுதிகளை இறுதி செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நாகப்பட்டினம், விக்கிரவாண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய 4 தொகுதிகள் அந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. இதிலிருந்து ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து போட்டியிடுவார் என்றும் அதில் இறுதி கட்டமாக அந்த ஓரிரு நாட்களில் அதற்கான அந்த இறுதி முடிவு எடுக்கப்படும், எந்த தொகுதி என்பது இறுதி செய்யப்படும் என்று கூறுகிறார்கள். நாகப்பட்டினம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழக மீனவர்களுக்கு குரல் கொடுக்கும் வகையில் 2011 ஒரு போராட்டம் நடைபெற்றது. அப்போது இருந்தே விஜய்க்கான செல்வாக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. அதேபோல் விக்கிரவாண்டி தொகுதியில் தன்னுடைய கொள்கை பரப்பு அந்த முதல் மாநாட்டை நடத்தியிருந்தார். அதுவும் அவர்களுக்கு ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் விருகம்பாக்கம் அவர் பிறந்த தொகுதி, அதாவது அந்த விருகம்பாக்கத்தில் தான் அவர் பிறந்தார். அதன் காரணமாக அந்த தொகுதியும் அந்த பரிசீலனையில் இருக்கிறதாக கூறப்படுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக இறுதியாக 4வது ஆப்ஷனாக வேளச்சேரி தொகுதியும் இருப்பதாக கூறப்படுகிறது. தேவபிரியன், இப்ப நாகை அப்படின்னா ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இதுல இருக்கு, கட்டுப்பாட்டில் இருக்கு. அடுத்ததாக விருகம்பாக்கம் அப்படின்றது இப்ப ஏற்கனவே டிஎம்கே இருக்கக்கூடிய இருக்கு. விக்கிரவாண்டி அப்படின்றது அவர் மாநாடு நடத்தின இடம். ஸோ அதனால முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடத்திலேயே அங்கே நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. எதுல பிரதானமா வாய்ப்பு இருக்கு? விஜய்க்கு ஏற்கனவே ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினதாகவும் இல்ல வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது ஒரு சதவீதம் அப்படின்றது கணிசமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுல சென்னையை அவர் தேர்ந்தெடுப்பாரா, இல்ல வட மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பாரா, இல்ல நாகை அப்படின்ற ஏற்கனவே விசிகா இருக்கக்கூடிய தொகுதியில தேர்ந்தெடுப்பாரா? எது பிரியாரிட்டியா வர வாய்ப்பு இருக்கு செந்தில்? தேவபிரியன், இந்த நாகப்பட்டினம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் கட்சி ஆரம்பித்த சமயத்திலேயே நாகப்பட்டினத்தை தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். அப்போது இருந்த அந்த முக்கியமாக பார்க்கப்பட்ட தொகுதிகளில் 2 தொகுதி அப்போது சொல்லப்பட்டது. நாம் கூட அந்த செய்தியை 2024 பிப்ரவரி மாதமே வெளியிட்டிருந்தோம். நாகப்பட்டினம் அல்லது தூத்துக்குடியில் போட்டியிட அவர் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது என்று நாம் தெரிவித்திருந்தோம். அந்த தொகுதி, அதில் ஒரு தொகுதியான நாகை தொகுதி இன்னும் அந்த இறுதி பட்டியலில் இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாகப்பட்டினம் தனக்கு மிகவும் ஒரு ஆதரவான தொகுதியாக விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக அந்த இறுதி பட்டியலில் அந்த தொகுதியும் இடம் பெற்றிருக்கிறது. அதே போல் இன்னொரு சென்டிமெண்ட்டும் இருக்கிறது, அந்த வி சென்டிமெண்ட்ல இருக்கிறது. அதன் காரணமாக விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம், வேளச்சேரி ஆகிய 3 தொகுதிகள் அந்த வி சென்டிமெண்ட்ல இருக்கிறது. அதில் தான் கொள்கை பரப்பு அந்த மாநாடு நடைபெற்றக்கூடிய அந்த முதல் மாநாடு நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியும் அவருக்கு ஒரு சென்டிமெண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்சியுடைய கொள்கை அறிவித்த இடமாக அந்த தொகுதியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதே போல் அந்த விருகம்பாக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த தொகுதியில் அவர் பிறந்திருந்தார். அவருடைய அந்த இல்லம் என்பது அங்கு அமைந்திருந்தது. அதன் காரணமாக அந்த தொகுதியும் ஒரு முக்கியமான ஒரு சென்டிமெண்டாகவும் அங்கு ஆதரவு இருக்கும். அது மக்களிடையே அது செல்லுபடியாகும், அதாவது எடுபடும் என்று அந்த ஆதரவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது தவிர வேளச்சேரியும் ஒரு ஆப்ஷனாக வைத்திருக்கிறார்கள். இதில் வி சென்டிமெண்டில் செல்வாரா அல்லது தனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய கருதப்படக்கூடிய நாகை தொகுதியில் போட்டியிடுவாரா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும். தேவபிரியன், 4 தொகுதிகளுமே திமுக அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்ப கைவசம் வைத்திருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.